வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மகாலய அமாவாசை பற்றிய முழு விளக்கமானது இன்றைய தினம் வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரும் தங்களது குடும்பத்தில் தாயார், தகப்பனார் அல்லது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் யாரேனும் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண்களுமே மகாலய அமாவாசை என்று இந்த பதிவிலே பதிவிடக்கூடிய இந்த முழு செய்தியையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை கேட்டு அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் 2/10/2024 புதன்கிழமை. அன்றைய தினம் மகாலய அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் தான் அமாவாசை வருது. இந்த மகாலய அமாவாசைன்னு மட்டும் இதை எதுக்காக சொல்கிறோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது இந்த மகாலய பட்சமாக இருக்கக்கூடிய ஆரம்பம் நாள் முதல் அமாவாசை தினமாக இருக்கக்கூடிய அன்றைய தினம் வரை நமது பித்ருக்கள் அனைவரும் நமது குடும்பத்திலே, நமது இல்லத்திலே ஸ்தூல ரூபமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நிச்சயம்தான், உண்மைதான். இதைதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இந்த மகாலய அமாவாசை இன்னைக்கு இதில் காருண்ய பித்திருக்கள்னு ஒரு விஷயம் உண்டு. இந்த அமாவாசைக்கு மட்டும்தான், மற்ற அமாவாசைகளுக்கெல்லாம் கிடையாது. ஏன் அவ்வளோ விசேஷம் இந்த மகாலய அமாவாசையில்? இறந்து போனவர்கள் அனைவருமே இந்த பூலோகத்திற்கு வந்து அவரவர்களது இல்லத்திலே சூழரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த மகாலய அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ, தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ, நண்பர்களோ அல்லது பங்காளிகளோ, தாயாதிகளோ யார் மரணித்து இறந்து இருந்தாலும் அனைவரது பெயர்களையும் சொல்லி இந்த மகாலயத்திலே தெல தர்ப்பணமானது செய்ய வேண்டும். தெல தர்ப்பணம்னா எள்ளும் தண்ணியும் போடணும். இதே எல்லாருக்கும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் இது. இது இவாளுக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் கிடையாது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன் எல்லாருமே பண்ணியாகணும். இந்த மகாலய அமாவாசையில் பித்திருக்களுக்கு வெறும் எள்ளும் தண்ணீர் தர்ப்பணம் மட்டும்தான் பண்ணணுமே தவிர அவர்களுக்கு பிண்டம் போட்டு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது.
அப்படி இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் உங்களது தாயாரோ தகப்பனாருக்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கோ இந்த மகாலய அமாவாசையில் அவர்களுக்கு பிண்டம் போட்டு திதியானது கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக 100% பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னுடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், உங்கள் குடும்பத்தையும் வந்து சேரும். அதில் சந்தேகமே இல்லை. இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஏன் அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது? அன்றைய தினத்தில் வெறும் எள்ளும் தண்ணியும் மட்டும்தான் விட வேண்டும், தர்ப்பணம் தான் செய்யணும். ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்கள் எந்த தமிழ் மாதத்தில் இறந்தார்கள், அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே அவர்கள் இறந்தது சுக்லபக்ஷ வளர்பிறை திதியா அல்லது கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை திதியா என்று முதலில் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வருஷா வருஷம் தாங்கள் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களாகிய சிராத திதி தவசம் மதை அவர்கள் இறந்த எந்த தமிழ் மாதமோ சுக்லபக்ஷம் வளர்பிறை கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை எந்த திதி என்று பார்த்து அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நீங்கள் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் உங்களையும் உங்களது குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பிரமாதமாக வந்து சேரும். இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கிறது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலும் செய்யக்கூடாது. ஏன்னா நட்சத்திரம் என்பது ஜென்மம் படுத்த ஜனனம் நாம் அனைவரும் படுத்த பிறந்த நாள் மட்டும்தான் கொண்டாட வேண்டும். இறந்த நாளுக்கு நட்சத்திரம் கிடையாது. அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கிறது. ஆகவே அனைவரும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், மகாலய அமாவாசை தினத்தன்று தங்களது பித்திருக்களுக்கும் காருண்ய பித்திருக்களாக இருக்கக்கூடிய தங்களது பங்காளிகள் தாயாதிகள்னாக்கா அம்மா வழி, பங்காளிகள்னா அப்பா வழி, நண்பர்கள் இவ எல்லாரோட பேரையும் சொல்லி இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் எள்ளும் தண்ணியும் நிலத்தர்ப்பணம் மட்டும் செய்யுங்கள். பிண்டம் போட்டு தங்களது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ திதியை கண்டிப்பாக செய்யாதீர்கள். இதை அனைவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அனைவரும் இன்றைய இந்த மகாலய அமாவாசை பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் தங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் அந்யோன்யமாகவும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்து.